விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். நாளில் அமர்ந்த 4 கிரகங்களால் பலமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை, அதாவது 26/5/2024 முதல் 1/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி கும்பராசி மேலே உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்துல ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் சுக்கிர பகவான் அவரோடு குரு பகவானும் புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை விதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமமும் இல்லை, வேதையும் இல்லை. அது ஒரு நல்ல சிறந்த பலனை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்த பலன் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 26/5/2024 அன்று திதி காலையில் 6:30 மணி வரை திருதிய திதி, தேய்பிரை திருதிய திதி. அதன் பின்பு தேய்பிரை சதுர்த்தி திதி வருகிறது. மூல நட்சத்திரம் பகல் 11 மணி வரை மூல நட்சத்திரம். அதன் பின்பு பூர நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள். அருமையான நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அருமையான நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு 27/5/2024 மாலை 5 மணி வரை தேய்பிரை சதுர்த்தி திதியும் அதன் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது. பகல் 10:30 மணி வரை பூரட நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திராட நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 28/5/2024 பகல் 3:30 மணி மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே சஷ்டி திதியும் காலையில் 10 மணிக்கு மேலே திருவோண நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அந்த தினம் அமைகிறது. அடுத்து 29/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 1:30 மணிக்கு மேலே சப்தமி திதி வருகிறது. காலையில் 8:30 மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் வருகிறது. மரணயோகம் கூடிய நாள் அன்ற நாள் கரி நாள். அன்று தேய்பிரை சஷ்டி திதி. அடுத்து 30/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பகல் 11:30 மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது. காலையில் 7 மணிக்கு மேலே சதய நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அன்று மரணயோகம் கூடிய நாள் தேய்பிரை அஷ்டமி திதி. அடுத்து வெள்ளிக்கிழமை 31/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணி வரை அஷ்டமி திதி. அதன் பின்பு நவமி திதி. அன்று முழுவதுமே பூரட்டாய நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய நாள் கரி நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஜூன் மாதம் பிறக்கிறது. ஆங்கிலத்தில் ஜூன் மாதம் பிறக்கிறது 1/6/2024. திதி தேய்பிரை தசமி திதி. நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கும்பராசி என்பதே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் திருப்திகரமாக கிடைக்கும். பணப்பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்து புதன் உட்கார்ந்ததுனால பலம் கிடைக்கும். அதனால் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். தன வாக்கு குடும்பஸ்தானம் நிச்சயமாக நல்ல பலனை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. யோக பலன்னு சொல்லுவோம், அந்தளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. எல்லாற்றையும் விட சிறப்பு கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மை அடைவீர்கள். கடன் நோய் ஒம்பு வழக்கு காணாமல் போய்விடும். சிறந்த நற்பலன்கள் பொருளாதாரத்தில் ஏற்படும். கடன் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இது எல்லாமே இந்த வார காலகட்டங்களில் சரியான முறையில் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தொழில் நிலைகளை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ஏற்றமே காணக்கூடிய அளவுக்கு திருப்திகரமான நிலைகள் இந்த வாரத்தில் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் ஏற்றமாக இருந்தாலே தொழில்நிலைகள் நன்றாக இருந்தால்தான் நடக்கும். அதனால் தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும்.
புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் செய்தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாரத்தில் வந்து நாட்கள் கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்குது. அதனால் அடுத்த வாரத்தில் வச்சுங்க. ஆனால் பலன்கள் நல்லா நிச்சயம் நிறைய கிடைக்கும். அடுத்து உத்தியோகம் செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்த்த பல மாறுதல்கள் மாற்றத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எவ்வளோ தான் பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் அந்த பணிச்சுமைகளெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்படும். பலன்களும் நிறைய கிடைக்கும். சக மனிதர்களே ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலாளர்களுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும். உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள். 6ஆம் இடத்த சந்திரன் உங்கள் ராசியில் அமரும் பொழுது தேவையில்லாத பதட்டம், உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள் இவைகளெல்லாம் சற்று பதட்டத்தை கொடுப்பார். ஆனால் இதை கொஞ்சம் தனிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். ஏன்னா இனி வரும் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து நிறைய செலவு செய்ய வேண்டிய காலகட்டங்கள், கல்விக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் வரனால அந்த ஒரு டென்ஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் செஞ்சீங்கனாலே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் சுப செய்திகளை பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உறுதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த வாரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 3 நாட்கள் மரண யோகமும் அதே மாதிரி கரிநாளாகவும் 2 நாள் கருநாள் வருது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு விட்டுட்டு அடுத்த வாரத்தில் அந்த நிகழ்ச்சிகள் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பெண்களுக்கு பலமும் லாபமும் பலனோடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. அதாவது கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும். சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் கை சற்று ஓங்கி இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தார் இவர்களுக்கு வந்து உங்களுடைய உதவிகள் தேவைப்படும் காலகட்டமாக அமையும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கலுங்க. அதாவது தேவையில்லாத அந்நிய நபர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை புத்தி சாதுரியத்தினால் நீங்கள் சமாளித்துக் கொள்வீங்க. ஆனால் அந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து மங்களத்தை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர்கள் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு புத்திரபாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக அழகுக்கலை, ஆடம்பர பொருள்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. எதிர்பார்த்த பல மங்களகரமான விஷயங்களும் எதிர்பார்த்தபடி கிடைக்க காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது, விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து தேய்பிரை அஷ்டமி தேதி வருகிறது, காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல பலன்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. எண்ணியவை அனைத்தும் எளிதில் ஈடேற இனிய நல்வாழ்த்துக்கள்.